ஹலோ வெல்கம் பேக் டு சுஷி. இதோட நாங்க ஒரு 10வது வாட்டி வெல்கம் பேக் டு சுஷி சொல்றோம். ஏன்னா மைக் வாங்கிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து என்னது லைட்னிங் கேபிள்ல, அதனால இப்ப இதெல்லாம் ரொம்ப அவசியம். இந்த டீடைல் எல்லாம் ரொம்ப அவசியம். சரி, அதான இப்ப ரெண்டு ஐபோனுமே இப்ப வந்து சி டைப் வந்து மாறினதுனால ஐபோன் மென்ஷன் பண்ணல. முன்னாடி நாங்க வந்து ஏ போன்ல ஷூட் பண்ணிருந்தோம். லைட்னிங் கேபிள் மைக் வந்து வாங்கிருந்தோம். இப்போ அது எதுக்குமே யூஸ் இல்ல. அதனால இப்போ வந்து சி டைப் வாங்கிட்டோம். சோ இவன் போனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏ போன் அத டெஸ்ட் பண்ணதுக்குள்ளே சோபா முடியல. எஸ், சோ உங்களுக்கு தம்பேல் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், we are pregnant. we are pregnant. எப்பவும் பிரெக்னன்ட்னா இப்படிதான் வரும். ஆமா, we are pregnant. and வந்து இது வந்து என்ன வீடியோவா இருக்க போகுது அப்படின்னா, லைக் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற வீடியோவா இருக்கும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க போறீங்க. இல்ல, பிரெக்னன்சி ரிலேட்டடா இந்த வீடியோ நிறைய பேர் பாக்குறவங்க வந்து இதர் லைக் வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க, இல்ல பிரெக்னன்ட்டா ஆக ட்ரை பண்ணுவாங்க, இல்ல சம்திங் ரிலேட்டட், இல்ல போர் அடிக்குதுன்னு பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம் நீங்க. சோ அதனால நாங்க சொல்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து மேபி வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மத்த வீடியோஸ் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்து எங்களோட பிரெக்னன்சி ஜர்னல். ஆமா, பிரெக்னன்சி ஜர்னி. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 months இது இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்து நாங்க பிரெக்னன்ட் ஆனதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். இல்ல ஆமா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எப்படி இருக்கு வந்து பிரெக்னன்சில வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பத்தி தான் நான் வந்து பேச போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் பத்தி தான் பேச போறோம். ஓகே, ஒரு மாசத்துல இருந்து 3 month குள்ள எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து 3 month குள்ள எப்படி இருந்துச்சு. மொத்தம் 10 மாசம் சொல்லுவாங்க. ஒரு மாசத்துக்கு 3 மாசம் தான். இதுக்கே டைம் போகுது. ஓகேயா? சோ வந்து நாங்க வந்து கரெக்ட்டா வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி ரீல் இல்ல ரீல் பார்த்தாலே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ரிவீல் வீடியோ, பிரெக்னன்சி ரிவீல் வீடியோ பண்றதுக்காகவே அந்த வந்து ரீல் வந்து போட்டோஷூட் வந்து பண்ணி வந்து அது வந்து நாங்க ரிலீஸ் பண்ணோம். பிகாஸ் லைக் வந்து நான் பிரெக்னன்ட் ஆகி கரெக்டா என்னோட 6th monthல தான் நான் இதை ரிவீலே பண்ணேன். நான் வந்து என் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணது வந்து 11th of November 2024. we are at April 5th 2025. ஆக்சுவலி நாங்க இந்த வீடியோ எடுக்கிறது இப்ப ஏப்ரல்ல. and நாங்க பிரெக்னன்சி எப்ப போஸ்ட் பண்ணுவோம் தெரியாது. அது மேபி நான் நெக்ஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்றேன். பண்ணதுமே வந்து லாஸ்ட் ஒரு 1 week முன்னாடி தான் நாங்க ரிவீல் பண்ணோம். because due to few reasons வந்து ஃபேமிலி ரீசன்ங்க சொல்லாதீங்க அப்படினு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அதனால நாங்க வந்து யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு இருந்தோம். சரி, ட்ரைமஸ்டர் குள்ள போயிடலாமா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் குள்ள போறோம். நவம்பர் 11th ல இருந்து டிசம்பர் ஜனவரி 11 அது வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம இப்போ வந்து ரிவ்யூ பண்ண போறோம். கரெக்ட் தானே? வீடியோக்குள்ள போக வேண்டாமா? வீடியோக்குள்ள போகலாம். சொல்லு, நீ ரெண்டு பேரும் ஒண்ணா சொல்லலாம். சோ எஸ், எங்களோட ஜர்னி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு பார்க்க தெரிஞ்சிருக்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்டர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 11th of November தான் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் வந்து பண்ணோம். ஆனால் நிஜமாலே நான் சொல்றேன், நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ அன்னைக்கு மார்னிங்கோ எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும். நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல, இது என்ன பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா அந்த மாதிரி யோசனைலாம் இல்லை. நான் பண்ணும் போதே வந்து அது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்தது. அது ஏன்லாம் எனக்கு வந்து தெரியாது. அண்ட் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நாங்கள் எனக்கு பாசிட்டிவ் வந்து வந்ததுக்கு அப்புறம் லைக் வந்து போய் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணோம். அண்ட் டாக்டர் வந்து நாங்கள் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு தான் போய் செக் பண்ணோம் ஆக்சுவலி. அப்புறம் வந்து டாக்டர் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வீக்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து எடுக்கலாம், ஹார்ட் பீட் வந்து பார்ப்பாங்க, அந்த ஸ்கேன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க நார்மலா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம் போலாம், யோகா போலாம், எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி இருந்தீங்கன்னா யூசுவலாவே இருக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். கரெக்ட்டா இவர் பர்த்டே எனக்கு வந்து 23rd பர்த்டே. அது வந்து சாட்டர்டே. ஆமா, ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் வந்து சண்டே வரும். அடுத்த மண்டே வரும். இது அவன் பர்த்டேக்கு கொஞ்சம் நிறையவே அலைஞ்சிட்டேன். ஓகேங்களா, கிஃப்ட் வாங்குறதுக்கும் சரி, ட்ரெஸ் வாங்குறதுக்கும் அது நல்லா பண்ணலாம் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நிறைய அலைஞ்சிட்டேன். கரெக்டா இவன் பர்த்டே முடிஞ்ச அடுத்துக்கு நெக்ஸ்ட் டே வொர்க் இருக்கு, மேக்கப் வொர்க். 24th வந்து எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து வொர்க் இருக்கு. எனக்கு மேக்கப் வொர்க் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தேன். 2 o'clock நான் கிளைண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கணும். காலையில 10 o'clock எனக்கு வந்து வேற லெவல்ல ப்ளீட் ஆச்சு. அதாவது வந்து சின்ன ஸ்பாட்டிங் வந்தது. அப்போ வந்து நாங்க கூகுள்ல பாக்கும்போது இட்ஸ் வெரி நார்மல் அப்படின்னு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டிங் கொஞ்சம் கம்மியா ஆக ஆரம்பிச்சு எனக்கு உடனே எனக்கு ஒரு ப்ளீட் நம்ம எனக்கு
யூஸ்வலாவே கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம அந்த அது பேக் பெயின் இருக்கும். நான் திடீர்னு யோசிக்கிறேன் ஏன் எனக்கு வந்து இந்த இதுவா இருக்கு. நான் போய் டக்குன்னு போயிட்டு உள்ள ரெஸ்ட் ரூம்ல வந்து போய் செக் பண்ணும்போது எனக்கு ப்ளீட் ஆகுது. போச்சு எனக்கு அப்படியே வேற லெவல் கிளிக்ல இருந்தேன். நேற்று ஃபுல்லா அலைஞ்சனால தான் இப்படி ஆச்சு. சரி பாருங்களேன், ஒரு ஒரு ஆக்சுவலி ப்ளீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா. ஆனா நிறைய பேருக்கு ப்ளீட் ஆகும் லைக் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில. ஆனா எங்களுக்கு அதை பத்தி ரொம்ப பெருசா தெரியாதுல்ல. ப்ளீட் ஆனதும் நாங்களும் வேற லெவல்ல பயந்து எங்க டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் உடனே நீங்க போய் ஸ்கேனுக்கு போங்க. ஸ்பாட்டிங் வரலாம். ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல சின்ன சின்ன மைல்டா ஸ்பாட்டிங் வரலாம். பட் ஓவர்ஃப்ளோ ஆயிருமே ப்ளீட் ஆகக்கூடாது. நல்லாவே ப்ளீட் ஆயிடுச்சு. அது அப்படியே ப்ளீட் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், உடனே டாக்டர் கிட்ட செக் பண்ணோம். டாக்டர் வந்து நீங்க உடனே ஆண்டர்சன் போங்க அப்படின்னு அதுல வேற சொன்னாங்க. வந்து எனக்கு ஒர்க் இருக்கு. நான் ஒர்க் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பா அதை நான் வந்து போய் பண்ணிடுவேன். நானே என் டாக்டர் கிட்ட சொல்றேன் எனக்கு ஒர்க் இருக்கு டாக்டர், எனக்கு வந்து ஒரு 12 o'clock ஸ்கேன் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏன்னா 2 o'clock மேல என்னால கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. நான் கண்டிப்பா ஒர்க் எடுக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்னால போய் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த டைம்லயும் நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி என் டாக்டர் வந்து கேட்டாங்க. இல்ல டாக்டர் புரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல என்னால கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் 12 o'clock ஆண்ட்ரசன் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதே 10 o'clock 11 o'clock கிட்ட. கரெக்டா எங்க டாக்டர் வந்து நீங்க வந்து மவுண்ட் ரோட் ஆண்ட்ரசன்ல போயிட்டு செக் பண்ணுங்க, அங்க ரேடியோலஜிஸ்ட் அவைலபிளா இருக்காங்கன்னு. நாங்க அப்படியே அந்த கார்ல போறோம். எனக்கு அப்படியே உள்ள அப்படியே படபடன்னு இருக்கு. என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே அங்க வந்து வெள்ள அழுவல அந்த மாதிரி தான். உள்ள வந்து டோட்டலா பிரேக் டவுன் ஆயாச்சு. அது மாதிரி எல்லாமே அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோப் கம்மியாயினே வருது. எப்படிடா என்னடான்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் ஆண்டர்சன் போயிட்டு நம்ம டெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு நாங்க போய் டெஸ்ட் எடுத்தோம். டாக்டர் தெரிஞ்ச ரேடியோலஜிஸ்ட் வந்து இருந்தாங்க. அவங்க போயிட்டு அந்த டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஐ மீன் அந்த ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு வந்து ஹார்ட் பீட் கேளுங்க, எல்லாமே ஓகேயா இருக்கு, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது இன்டர்னல் ப்ளீட் ஆயிருக்கு. சோ எது அது நாங்க அதுக்கப்புறம் ரேடியோலஜிஸ்ட் கிட்டயும் கேட்டோம். அண்ட் வந்து என் டாக்டர் கிட்டயும் கேட்கும் போது ஒரு சில பேருக்கு 100%ல ஒரு 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 2 to 3% or some level of percentage பீப்புளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல அந்த கருமுட்டை வந்து லைக் உள்ள வந்து நல்லா ஃபீட் ஆகும். ஐ மீன் பிளேஸ் ஆகும். அந்த பிளேஸ் ஆகும்போது சின்ன சின்ன கட்டி வந்து ஃபார்ம் ஆகி உடைஞ்சு வந்து அங்க வந்து வரும் இருக்கும் சில பேருக்கு. சோ அந்த 100ல ஒரு பேர் நானாதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களுக்கு ரொம்ப பயந்துரும். ஏன்னா இதுதான் எங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியே. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சில இவ்வளோ ஒரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டோம். அண்ட் வந்து அதுக்கு சரி ஓகே பாப்பா ஆல் ஓகே அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தது. ஆனா அதுலயே வந்து இன்னொரு ஃபைண்டிங் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஷார்ட் சர்விக்ஸ் வந்து இருக்கு. இதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1000ல 1 லட்சத்துல 1 கேர்ள்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட் ஆகுறவங்களுக்கு வரும். மேடமும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பிரெக்னன்ட். இதுவும் வந்து ரொம்ப ரேர் கேஸ். சோ தட் ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்சிக்கு ஏன் வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இருக்குன்னு வந்து தெரியல. பட் உங்களுக்கு ஷார்ட் சர்விக்ஸ் யூசுவலி இட் ஷுட் பி லைக் பியாண்ட் 3 சென்டிமீட்டர். ஆனா உங்களுக்கு 2.6 கிட்ட தான் இருக்கு, 2.5 கிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க வந்து வாக்கிங் போக கூடாது, நீங்க வந்து எந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து போன வாரம் ஜாலியா இருக்கலாம்னு சொன்ன அதே டாக்டர் நீங்க கம்ப்ளீட்லி பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். நீங்க வர்க்குக்குலாம் வந்து போகவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 months தான் வந்து அந்த பாப்பா வந்து நல்லா வந்து பிளேஸ் ஆயிட்டு கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட எசென்ஷியல் ஆர்கன்ஸ் எல்லாமே க்ரோ ஆகுற பீரியட் கூட நம்ம எல்லாருக்குமே. நீங்க ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 months கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்கேரேஜ் அந்த இது வந்து இருக்காது. நான் ஹைலி சான்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல தான். சோ தயவு பண்ணி ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் ஷார்ட் சர்விக்ஸ் இருந்தா ஃபுல்லாவே கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். எந்த வர்க்கும் பண்ண கூடாது. ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷார்ட் சர்விக்ஸ் இருந்தா வந்து என்ன ஆகும், என்னன்னா ஷார்ட் சர்விக்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஷார்ட் சர்விக்ஸாவே இருக்கு அப்படின்னா லைக் டாக்டர் வில் சஜஸ்ட் யூ எய்தர் a cervical stitch or progesterone tablets. cervical stitchல நிறைய இருக்கு. ஓகேங்க, cervical stitch பண்ணுவாங்க. இல்ல லைக் நிறைய அந்த cervix 2-3 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆனா நீங்க மோஸ்ட் ஆஃப் தி டாக்டர்ஸ் நாங்க இந்த டாக்டர் கிட்ட கேட்டு முடிச்சிட்டோமா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா progesterone tablet எதுக்கு சொன்னாங்க. அதுவும் 2 விதமான progesterone tablets மார்னிங் அண்ட் நைட். வந்து அதான் progesterone டைப் progestoneல இருக்க ஒரு மூணு ஒன்னு இன்ஜெக்ஷன் அண்ட் ஒன்னு வந்து ஓரல் இது, இன்னொன்னு வந்து vaginal insert வந்து பண்ண சொல்லிருந்தாங்க. டெய்லி ஓரல் அண்ட் vaginal insert கண்டிப்பா பண்ணனும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரொலியூட்டான் இன்ஜெக்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிட்டு அதை நான் டே 1ல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்.
கொஞ்சம் 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 கொஞ்சமா அடுத்த ஸ்கேன் ஒரு மாசமா கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. இது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகலன்னா நம்ம we have to go for a cervical stitch அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, நம்ம ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுப்போம். பிளஸ் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேபி வந்து பார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல வந்து இந்த நம்பர்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. சோ அங்க வாங்க போகும்போது அவங்களும் சொன்னாங்க ஷார்ட் சர்விக்ஸ், நீங்க உடனே வந்து கோஷ் ஹாஸ்பிடல் போங்க. 3 சென்டிமீட்டர் இருக்கிறவங்களே வந்து ஸ்டிட்ச் அட்வைசபிள் வந்து ஸ்டிட்ச் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து, அதனால அவங்கள என்னன்னா ஸ்டிச்சஸ் பண்ணுங்க, உடனே போயிட்டு ஸ்டிச்சஸ் பண்ணுங்கன்னாங்க. இன்னொரு ஃபேமிலி டாக்டர் கிட்ட போனோம், அவங்களும் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்கன்னாங்க. இல்ல என்னன்னா cervical ஸ்டிட்ச்க்கு மட்டுமே நீங்க வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல பண்றீங்க அப்படினா 60 to 70,000 ஆகும். வெறும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆபரேஷன் செலவு, அந்த டே கேர், அவங்க சொன்னதே இட்ஸ் டே கேர் ஆபரேஷன். ஒன் டேல நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணி நீங்க கிளம்பிடலாம். ஆனா அதுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 60,000 கிட்ட வந்து ஆகும் அப்படின்ட்டு. மணி செலவுன்றது ஒரு நெக்ஸ்ட் இதுதான். பட் ஆனா லைக் அத நம்ம அண்டர்கோம் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். அண்ட் இது எல்லாமே அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மதருக்கு எடுத்தோனே நீங்க ஸ்டிச்சஸ் போடணும், அதுவும் ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். ஒரு ஹாப்பினஸ் ஒன்னு இருக்கும், ஐயோ நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கோம், லைக் வந்து we are going to be 3 அப்படின்ற இதுல வந்து இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ல எங்களால அந்த ஃபுல்லா அந்த ஹாப்பினஸ் எங்களால வந்து என்ஜாயே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் டேப்லெட் அண்ட் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டினியூஸா டேப்லெட் போட்டு அண்ட் மந்த் ஆன் மந்த் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க. எங்க டாக்டர் ரொம்பவே எங்க டாக்டர் மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்கேன்ல என்ன தெரியுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஒரு முடிவு வந்துட்டேன், இல்ல நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். நான் வந்து ஆபீஸ், ஐ அம் a working woman and also like நான் வந்து மேக்கப்பும் பண்ணிட்டு இருக்கேன். I'm also makeup artist. என்னால வந்து ஒர்க் பண்ணாம இருக்க முடியாது. கண்டிப்பா வந்து நாங்க எல்லாமே மிடில் கிளாஸ் தான், ஓகேங்களா. நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணாதான் அடுத்து எனக்கு வந்து என் பிரெக்னன்சி செலவு, நாங்க ஒர்க் பண்ணாதான் பிரெக்னன்சி செலவு, லைக் இதுக்கப்புறம் வர செலவு எல்லாமே வந்து பார்க்கணும். சோ அதனால நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம பயம் இல்லாம வேலை பார்க்கலாம்ல அப்படின்ற ஒரு முடிவுல நாங்களே ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட போய் சொன்னோம், ஸ்டிச்சஸ் போடுறீங்க எவ்வளவு செலவாகும், அப்பதான் இந்த ஐடியாலாம் எங்களுக்கு கிடைச்சது. பட் அப்பயே எங்க டாக்டர் நெக்ஸ்ட் ஸ்கேன்ல பார்க்கலாம், இது வரைக்கும் யூ ஃபாலோ த ப்ரொலூட்டான் இன்ஜெக்ஷன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட்ஸ், இதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்க்கலாம்னு எங்க டாக்டர் ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ணி கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் பை காட் கிரேஸ் லைக் ஒரு மாசம் ஸ்கேன் எடுக்கும் போது இதுல வேற நடுவுல வந்து மேடம் வந்து ஒரு மேக்கப்காக வெளியூர் போனாங்க. அப்ப என்னன்னா கையில ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க எத்தனை போய் போட்டுருங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் நாங்க வந்து கம்பல்சரினா இந்த புக்கிங்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே வாங்கினேன். சோ நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பா அதை போய் பண்ணிடணும். ஒரு வாட்டி என் பேச்சு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் நிறைய புக்கிங்ஸ் நான் இந்த 3 monthsலயுமே நான் நிறைய ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணாம ஆஃபீஸ்க்கு நான் 2 நாள் டிராவல் பண்ணேன். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய மேக்கப்க்கு நானும் கேப்லயே போயிட்டு கேப்ல வந்தேன். பட் ஸ்டில் நான் ஒர்க் பண்ணேன். பட் என்ன எனக்கு தெரியும் உள்ள நான் எப்படி நல்லா பாத்துக்கணும், நான் வந்து என்ன ப்ரெஷர் போட்டுக்காம நான் உட்காந்துதான் வந்து வேலை செய்யற மாதிரி வந்து பாத்துக்கிட்டேன். அண்ட் பை காட் கிரேஸ் லைக் மந்த் ஆன் மந்த் ஸ்கேன் எடுக்கும் போது எல்லாமே சொன்னேன். இல்ல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் நீங்க ஒர்க்கே எடுக்காத, நீ கண்டினியூஸா ஒர்க் எடுக்க. ஆக்சுவலி அப்படிலாம் சொல்லல, இவங்க ஒர்க் போவாங்கன்னு தெரியும். நான் என்ன சொன்னேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் எடுங்க, நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுங்க, மேக் ஷூர் யுவர் பாடி கெட்ஸ் ரெஸ்ட், அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க ஒர்க்கே போகாதீங்கன்னு சொல்ல. மேடம் எங்கெல்லாம் தெரியாம ஒரு நாள்ல 3 ஒர்க்ல எடுத்துக்கிறாங்க. மேக்கப் பொறுத்த வரைக்கும் முகூர்த்தம் டேட்ஸ்ல வந்து புக் ஆகுறது தான், ஓகேங்களா. சோ இன் கேஸ் லைக் ஒரு மந்த் பேக்ட் ஆஃப் முகூர்த்தம் டேட்ஸ் இருக்கும், இன்னொரு மாசம் வந்து உங்களுக்கு முகூர்த்தம் டேட்ஸ் வந்து இருக்காது. நான் பர்சன் லைக் வந்து டசன்ட் சே நோ டு ஒர்க், நான் ஒர்க்குக்கு நோ சொல்ல பர்சன் கிடையாது. அதனால ஒரு வாட்டி வந்து இவருக்கே தெரியாம ஒரு நாள் 2 புக்கிங் எடுத்தேன்னு தெரியும், நான் ஒரே நாள் 3 புக்கிங் எடுத்தேன்னா தெரியாது. அதுக்கெல்லாம் சரி வந்து அன்பார்ச்சுனேட்டா எனக்கு வந்து நான் அந்த இன்னொரு புக்கிங் நான் எடுத்தது வந்து என்னுடைய காலேஜ் வந்து ஃப்ரெண்டு. ஸோ என்னால எடுக்காம இருக்க முடியல. ஸோ அதனால எடுத்துட்டேன். ஸோ அளவுலாம் பேச வேணாம். ஸோ என்ன ஆச்சு, கண்டினியூஸா நான் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நான் என்ன டேக் கேர் பண்ண என்ன நிறைய பேர் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா வந்து வந்து சொல்லணும், என் ஹஸ்பண்ட் நல்லா டேக் கேர் பண்ணாங்க. இது என்ன இந்த படத்துல நடிச்ச இந்த டைரக்டர் இவங்க நான் தேங்க்ஸ் சொல்லணும். பாசி நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய குடும்பம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பாத்துக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க பின்னாடி, அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன முழுக்க இந்த பிரெக்னன்சில ஃபுல்லாவே பாத்துக்கிட்டது என் ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் என் சிஸ்டர் எல்லாம் வந்து என்ன வந்து நல்லாவே வந்து பாத்துக்கிட்டாங்க. சாப்பாடுல இருந்து நான் அந்த 3 months பொண்ணு கூட நிறைய வந்து பாத்துருந்தாங்க தாரா. சோ வந்து அந்த 3 monthsல நான் ரொம்ப பெருசா வேலையே செய்யல. நான் வந்து எனக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே இவங்க வந்து என்ன வந்து பாத்துருவாங்க. நான் வெறும் ஆபீஸ் ஒர்க் அண்ட் வந்து மேக்கப் ஒர்க் தான் வந்து பண்ணுவேன். போதுமா, வீட்டு வேலையே செய்யல.
நான் தான் கஷ்டப்பட்டு 3 நாள் செஞ்சாங்க. அதுக்கு உனக்கு நான் கிரெடிட்ஸ் தரேன்னு சொல்லி தான் இந்த வீடியோல கூட்டிட்டு வந்தாங்க. சோ அதனால வந்து அதுக்கப்புறம் இந்த எல்லாம் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மந்த் ஆன் மந்த் நாங்க திருப்பி ஸ்கேன் எடுக்கும் போது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சு. 2.5 ல இருந்து 2.6 2.6.5 அந்த மாதிரி 2.8 இந்த மாதிரி கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம இன்னுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எங்க டாக்டர் வந்து சொன்னாங்க நம்ம 3rd மந்த் ஸ்கேன் எடுக்கலாம், நம்ம இன்னுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம், we have still lot more time. எங்க டாக்டர் அந்த டாக்டர் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து லேட்டர் வீடியோல சொல்றேன். பிகாஸ் லைக் நாங்க இன்னுமே மேக் ஷூர் பண்ணனும், லைக் ஒரு டாக்டர் நாங்க சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி so far she is the best. லைக் எங்களுக்கு வந்து she is the best. லைக் we are in the 6th month வீடியோ நாங்க வந்து எடுக்கிறோம். 1st மந்தோட வீடியோ. so far she is best. கண்டிப்பா நான் டாக்டர் அண்ட் வந்து நான் என்ன கிளினிக் என்ன ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சோ பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்டி ஸ்கேனோட வீடியோ வந்து வரும்னு வந்து நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா இந்த 3 months ஃபர்ஸ்ட் மந்த் என்னன்னா ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கே தெரியாது ஓகேங்களா. ஏன்னா வந்து உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் தான் கணக்கு எடுத்துப்பாங்க. நான் நவம்பர் 11th கன்ஃபார்ம் பண்ணேன்னா சோ அக்டோபர் 10th தான் என் லாஸ்ட் பீரியட். அந்த 1 மாசம் நம்மளுக்கே தெரியாது. சோ அந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்ல அந்த 1 month அப்படியே போயிடும். இருக்கிறது அந்த 2 months தான். இந்த 2 monthsல எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்ததுனால வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசா வந்து டைமே கிடைக்கல என்ஜாய் பண்றதுக்கு அந்த மாதிரி வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடுறது அது மட்டும் தான் கரெக்டாவே இருந்தது. மேடம் அப்பப்போ வர்க் பண்ணது. எஸ் ஏன்னா வந்து ஃபுல்லா வர்க் ஐயோ போதும் இருக்கு. ஓகே நான் கூட ஃபுல்லா வர்க் பண்ணுங்க. ஆபீஸ் எல்லாம் பார்ப்பேன், வீட்ல சமைச்சு போடுவேன். சோ அதனால வந்து இப்படிதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து போச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பாக்குற யாருக்காவது ஷார்ட் சர்விக்ஸோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கோங்க. So நல்லா ரெஸ்ட் எடுங்க. everything will be நல்லா ரெஸ்ட் எடுங்க. everything will be வந்து all right. ஓகே யா அப்புறம் இப்போ எண்ட் யா நம்ம வந்து முடிவு வரைக்கும் வந்துட்டோம். இதுல இருந்து இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட ரிவ்யூ முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த அடுத்த 2 ட்ரைமஸ்டர் அடுத்து வந்து 2 ட்ரைமஸ்டரோட வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து என்டி ஸ்கேன் வீடியோ வரும். அப்புறம் அனாமலி ஸ்கேன் வீடியோ வரும். அப்புறம் பேபி ஷவர் வீடியோ வரும். ஆமா 5th month வந்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலி நாங்க போஸ்ட் தான் பண்ணல, பட் ஆனா எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து வந்து வச்சிருக்கோம். சோ கண்டினியூஸா உங்களோட வந்து கனெக்ட்லயே வந்து இருப்போம். கண்டிப்பா பிரெக்னன்சி ஜர்னிக்குள்ள நீங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம். எஸ் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம், நாங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அண்ட் அந்த விஷயம் எல்லாம் இது பண்ணோம். கண்டிப்பா டோன்ட் மைண்ட், கண்டிப்பா நாங்க டாக்டரோட வீடியோ வந்து இன்னொரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இதுல நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். பிரெக்னன்சி ரிவீல் மாதிரி டாக்டர் ரிவீல் பண்ணுவோம். ஏன்னா நான் அப்கமிங் வர வீடியோல சொல்லியிருப்பேன். நாங்க பார்க்கும்போது நிறைய வீடியோல டாக்டர் பத்தி பேசிருக்க மாட்டாங்க நிறைய பேர். நாங்களும் தேடுவோம் லைக் எந்த டாக்டர் நாங்க இனிஷியலா வந்து நம்ம எந்த டாக்டர் கிட்ட பார்க்கலாம், எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருந்துச்சு. சோ ஃபைனலா நாங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் வந்து ஆயிருக்கோம். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கண்டினியூ. லைக் நான் 8 months 9 months முடிஞ்சு என்னோட பாப்பா டாக்டர் நல்லா இருக்கறா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா யூ கேன் ட்ரஸ்ட் யுவர் டாக்டர். நிஜமாவே ஏன்னா இப்ப நான் இந்த டாக்டர் போங்க அப்படின்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன், ஐ ஹேவ் டு 100% மேக் ஷூர் ஓகேங்களா. சோ அதனால தான் நான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு டாக்டர் ஹாஸ்பிடல் எல்லாமே ரிவீல் பண்ணிடுவோம். ஏன்னா இப்ப நான் 6th monthல இந்த போடுறேன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஒரு 2 மாசத்துலயே வந்துரும் அந்த வீடியோ. டாக்டர் வீடியோ நீங்க பாக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு ஆமா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வந்துரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு, உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா நாங்க போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Thank you so much. Bye. ஆமாமா ரெஸ்ட் எடுத்துருக்கோம்மா. பை.